ஒரே ஒரு தெய்வம், அவர் ஆண்டவர் மட்டும்தான். மனிதனை கும்பிடக்கூடாது, பொருளை கும்பிடக்கூடாது, எந்த ஹீரோஷிப்பும் இருக்கக்கூடாது. ஆராதனைன்னா முழு கவனமும் கர்த்தர்களை மட்டும்தான் இருக்கணும். நீங்க எதை குறித்து அதிகமாக பேசுகிறீர்களோ, எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ, அதை நீங்க வொர்ஷிப் பண்றீங்கன்னு அர்த்தம். நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்காதீங்க, உங்களை நேசிக்கிறதுக்கு பிதா ஒருத்தர் இருக்கிறார். அந்த அன்பை ரிசீவ் பண்ணுங்க, அப்புறம் அந்த அன்பை அவருக்கு திரும்பி செலுத்துங்க. அது ஆராதனையா இருக்கணும், வாழ்க்கையா இருக்கணும், வாழ்க்கை முறையா இருக்கணும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் திருப்புவோம். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் என்னப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆதி திருச்சபையில் 5 தேவ மனிதர்கள் அவங்களோடு சேர்ந்து சபை மக்களும் இணைந்தே செய்திருக்கணும். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்துன்னு. நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மினிஸ்டரிங் டு த லார்டுன்னு இருக்கு. கர்த்தருக்கு அவர்கள் ஊழியம் செய்த போதுன்னு இருக்கு. வசனத்தை கேட்குறோம். வசனத்தை கேட்கறதுனால மாத்திரம் பலனை பெற முடியாது, கேட்கறதை செய்கிறதுனால தான் பலனை பெற முடியும். ஜபத்தை குறித்து 50 வாரம் பேசலாம். நீங்கள் 50 வாரம் ஜபத்தை குறித்து கேட்டுட்டு ஜபம் பண்ணாமலே இருக்கலாம். ஒரு காரியத்தை கேட்கறதுனால நம்ம வாழ்க்கை மாறிவிட கிடையாது. கேட்கறதை செய்கிற மக்கள் வாழ்வடைகிறார்கள். விசுவாசிகளின் அதிகாரத்தை குறித்து பேசியிருக்கிறோம். ஆள பிறந்தவர்கள்ங்கிறத மெயினாக அதான் விசுவாசிகளுடைய அதிகாரத்தை பற்றி தான் பேசுகிறோம். விசுவாசிகளுக்கு இருக்க அதிகாரம் என்ன, ஆளுகை என்னன்னு பேசுகிறோம். கேட்கறதுனால மாத்திரம் கிடையாது, அதை கேட்கறதை செய்யணும். இவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்துன்னு இருக்கு. ஒன்று கூடி அவர்கள் சில உபதேசத்தை குறித்து தர்க்கம் பண்ணலை. இன்னைக்கு சிலர் 4 பேர் கூடிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தர்க்கம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இதை பற்றி என்ன, அதை பற்றி என்ன, அவர் பேசுறது கரெக்டா, இவர் பேசுறது கரெக்டா. அவங்க எந்த உபதேசத்தை குறித்தும் தர்க்கம் பண்ணலை. ஒருவருக்கு ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லலை. ஒருவர் குடும்ப பிரச்சனையை ஒருவர் பேசிட்டு இல்லை. உங்கள் குடும்பத்தில் என்ன, நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அப்படி சோசியல் காரியங்களையும் பேசலை. அவர்கள் ஒரே இருதயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசின அந்த ஒரு காரியம், அதனுடைய பலனை இன்றைய வரை அனுபவிக்கிறோம். இது சரித்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அதன் விளைவாக சபைகள் உருவானது. போகிறவனெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மனம் திரும்புதல் உண்டாச்சு. ஐரோப்பாவுக்கு காஸ்பல் போனது. ஐரோப்பாவுக்கு காஸ்பல் போனதுனால உலகம் முழுவதும் காஸ்பல் போனது. அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு அதனுடைய பலன் இன்றைய வரை வருது. அது மட்டுமல்ல, அன்னைக்கு இருந்த சபை ஒரு சின்ன சபை கிடையாது. அன்னைக்கு இருந்த சபை பெரிய சபை. நீ சிலர் சொல்கிறாங்க இல்லையா, நான் பெரிய சபைக்கெலாம் போக மாட்டேன், 10 பேர் 20 பேர் இருக்கிறது தான் போவேன், அப்போ தான் எனக்கு வாழ்நாள் முழுக்க தாளாட்டுவார்கள், சீராட்டுவார்கள். என்ன நிறைய பேர் போனோம்னா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆதி திருச்சபை அப்படி இல்லை. ஆதி திருச்சபையில் எடுத்த உடனே 3000 பேர் மக்கள் அனுதினம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தார்கள் இருக்கு. அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் ஒன்று கூடி கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருந்தாங்கன்னா 15 நிமிஷமா இருக்காது. மக்கள் சொல்றாங்களே சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணுங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே சுருக்கமாக பிரசங்கம் பண்ணணும், சுருக்கமாக பாட்டு பாடணும், சுருக்கமாக சொல்லிடணும். அப்படி இல்லை. அவங்க நேரம் ஒதுக்கி ஒரு சாப்பாட்டை நம்ம கட் பண்ணுறனாவே நமக்கு நிறைய நேரம் மிச்சமானாங்க தெரியுமா. காய் வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சமைச்சதுக்கப்புறம் பாத்திரங்கள் வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சாப்பாட்டை கட் பண்ணாவே நமக்கு இவ்வளவு நேரம் மிச்சமாகுது. அவ்வளோ நேரம் மிச்சம் பண்ணி நம்ம ஊர்க்கதை பேசுறது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நேரம் செலவழிக்கிறார்கள். நேரம் செலவழித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள் இருக்கு. சபைக்கு வருகிறோம், நாம் செய்கிற பெரும்பாலான நேரம் மக்களுக்கு தான் ஊழியம் நடக்குது. இப்போ நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? மக்களுக்கு தான் ஊழியம் நடக்குது.
சபையில் பாடக்கூடிய பெரும்பாலான பாடல்களும் யாருக்கு இருக்கும்னா மக்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய பாடலாக இருக்கணும். அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கலாமான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பாலான நேரம் கர்த்தருடைய மகத்துவங்களை எடுத்துக்கூடியதாக இருக்கணும். அவர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இந்த கர்த்தருக்கு ஆராதனை செய்துன்னு இருக்கு இல்லையா, இல்லை கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஊழியம்னா ஒரு ஹோட்டலில் இல்லாட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டர் வந்து காத்திருக்கிறது. ஒரு வெயிட்டர் காத்திருக்கும்போது அவருடைய முழு கவனமும் யார் மேலே இருக்கும்னா நம்ம மேலே தான் இருக்கும். அவர் ஆர்டர் சொல்ல மாட்டார், இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அப்படி அவர் சொல்ல மாட்டார். அவர் நாம் என்ன சொல்வோம் என்று காத்திருப்பார், வெயிட் பண்ணுவார். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம்னா நம்ம கர்த்தருக்கு இது ஆண்டவரே நீ இது செய்யுங்க ஆண்டவரே, அது செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கு ஆண்டவரே, அண்ணா கஷ்டம் இருக்கு ஆண்டவரே, நமக்கு வந்து கர்த்தருக்கு கமாண்ட் பண்ணுறது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுறது, காத்திருந்து கர்த்தர் என்ன சொல்வார் என்று நேரம் செலவழிப்பது. இன்னைக்கு மக்கள் நிறைய சொல்கிறாங்க பார்த்தியா, கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னாருங்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அப்படி சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்காத ஆட்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உடைய எண்ணங்களும் சிந்தைகளும் உலகப்பிரகாரமான காரியங்கள்லேயே அதிக நேரம் இருந்து கர்த்தர் சொல்கிறதை துல்லியமாக கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியக்குறிதான். எப்போதாவது கேட்கலாம். கழுதிட்ட கூட தான் கர்த்தர் பேசினார், ரேர். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து வெளியே இருந்து பேசலை, கர்த்தர் நமக்கு உள்ளிருந்து பேசுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்னு பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோட ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்குறான்னு இருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைன்னு மட்டும் சாட்சி கொடுக்கல, வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது என்று உள்ளிருந்து அவர் வழி நடத்துகிறாரு. வெளியிருந்து இல்லை, உள்ளிருந்து. இன்னைக்கு மக்கள் வழி நடத்தலே எதில் பார்க்குறாங்கன்னா ஸ்டாரில் பார்க்குறாங்க. தெரியுமா, எந்த நட்சத்திரம் எங்கே போயிருக்கு பார்த்தா இல்லையா? ஸ்டாரை உண்டாக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க, நட்சத்திரங்களை உருவாக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவங்க எதிர்காலம் என்னங்கிறத அவர் சொல்லுவார். அவர்கிட்ட காத்திருந்தோம்னா நம்முடைய ஆவி டியூனாக இருந்துச்சுன்னா மனதுக்கு தெரியும். நம்முடைய மனது எண்ணங்கள் முழுவதும் இன்னைக்கு மக்களுக்கு பாருங்களேன், சில மக்களுக்கு 2 மணி நேரம் செல்ஃபோனை தொடாமல் இருக்க முடியாது. ஒன்றுமே வராட்டா கூட என்ன வந்திருக்கு அப்படின்னு நோக்கி பார்த்துடணும். அப்படி கவனம் முழுவதும் வெவ்வேறு காரியத்தில் அப்படியே டைவர்ட் ஆகுதுன்னா ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் கர்த்தர் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கலன்னா கர்த்தர் பேசுகிறதை நம்ம கேட்கவும் முடியாது. மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து சோம்பேறி மக்கள், எல்லாருமே தான். அவங்களுக்கு யாராச்சும் எல்லாத்துக்கும் ஜெபிச்சிடணும், அவங்களுக்கு மந்திரிச்சு விட்டுறணும். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. சில குரூப்பே இருக்காங்க, யாரும் குறை சொல்கிறக்கா சொல்லலை. அந்த டிவியில் வரும் பார்த்தீங்களா, ஜெப உதவிக்குன்னு வந்தால் போகிறோம், அடுத்த நிமிஷம் ஃபோன் வந்துடும். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் பிரசங்கம் ஓடும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜெப உதவிக்கு வந்துருச்சுல, போட்டு ஒரு ஃபோனை போட்டு ஜெபத்தை போட்டுக்கிடுவோம். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் உடனே ஃபோன் நம்பரை எடுத்து கூப்பிடுவானாகன்னு சொல்லலை, ஹாட்லைனுக்கு அழைப்புவானாக அப்படி சொல்லலை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிடுவானு சொல்லலை, வியாதிப்பட்டால் தான் சொல்லுது. யாரையும் சொன்னது மாதிரி இருந்துச்சுங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், அவன் தான் ஜெபம் பண்ணணும். ஒரு பிரதர் நம்மளுடைய எல்லா வீடியோலையும் ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும், ஹரி கர்விங் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ இருப்பார், ஆன்லைனில் தான் இருப்பார். அவருக்கு ஒரு வேலை நடக்கலன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு சிற்பி. அவருக்கு வேலை முடிஞ்சிருச்சு, வேலை நடக்கலைன்னா உடனே ஜெபம் பண்ண கூப்பிட்டுருவார். ஐயா வேலையே இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணேன், ஒரு முறை கூப்பிட்டு இனிமேல் ஜெபம் பண்ண கூப்பிடக்கூடாது. நீ ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வேலை இல்லைன்னு என்று சொல்லவே கூடாது. ஆண்டவரே வேலை கொடுத்ததுக்கா நன்றி, நிறைய பணம் வந்ததுக்கா நன்றின்னு முதல்ல நன்றி சொல்லியா. இன்றைக்கி ஒரு 3 ஆடியோ போட்டிருந்தாரு. பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது நீங்கள் சொன்ன உடனே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம வைத்தியம்னா கொஞ்சம் சில நேரத்தை கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அப்படி பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆனால் நீங்கள் சொன்னது நல்லது.
இப்போ எனக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருக்குங்கிறாரு. வேலையை செய்ய முடியல, ஆர்டர் மேலே ஆர்டர் இருக்குது, ஆனால் நன்றி நறுவர். அப்படி தான் காரியங்கள் நடக்குது. வாழ்நாள் முழுக்க உங்களை தூக்கி சுமக்க முடியாது. இப்போது என்னை பொறுத்த ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஜெபம் பண்ண சொல்கிறீங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன ஏது எதுக்கு ஜெபம் பண்ணணும், என்ன பிரச்சனைங்கிறது கேட்பேன். ஏன்னா என் மனதில் 1008 சிந்தனைகளை நான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நம்ம வாயில் அப்படியே பேசுகிறதுனால எந்த மாற்றம் வரப்போகிறது கிடையாது. நான் உங்களை ஜெபிக்கும் பொழுது என்னுடைய இருதயமும் அதில் பொருந்தணும், உங்களுடைய இருதயம் அதில் பொருந்தணும். நான் ஜெபம் பண்ணுறதுக்காக யாருக்குமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் ஜெபம் பண்ணோம்னா அவங்களுக்கு பதில் உண்டாகணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்காக இன்னொருத்தர் பேசுகிற வார்த்தையை பார்க்கலும் உங்களுக்காக நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப பிரயோஜனமானது, தெரியுமா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? மல்கியால சொல்கிறாரு, நீ பேசுகிற வார்த்தை எனக்கு வாசிங்களேன். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 3:13 நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமாக இருக்குங்கிற. அவங்க பேசின பேச்சு எனக்கு ரொம்ப கடினமாக ஹார்டாக இருக்குங்கிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு இணங்கி போனோம்னா அது நல்லது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு இணங்கி நம்மளே பேசுகிறோம்னா நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயம் நல்லா செவி கொடுக்கும். நான் ஒரு காரியத்தை விசுவாசித்து ஆண்டவர் இதுதான் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன், இதைத்தான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் அதுக்கு இணங்கி போகும். கர்த்தருடைய இருதயம் செவி கொடுக்கறதா இருக்கும். பேசின வார்த்தைகள் கடினமாக இருக்காது, இணக்கமாக இருக்கும். ப்ரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்குல்ல சொல்லலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவரோட ஒருவர் ஒருமனப்பட்டு ஜெபிங்கன்னு இருக்கு. ஆனால் எடுத்த உடனே ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடாது. எடுத்த உடனே நீங்கள் ஜெபிக்கணும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவன் இருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கனே நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். ஏன்? நான் சந்தோஷமா இருக்கேன்ல, இருண்டு போங்க எனக்கு என்ன. நீங்க சந்தோஷமா இருந்தா நீங்க பாடுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருந்தா நீங்க பாடுறது மாதிரி நீங்க துன்பப்பட்டால் நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் அந்த காத்திருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும். சொல்றது மேலோட்டமாக பேசுறது கிடையாது. இருதயத்திலிருந்து ஆண்டவரை நல்லவர், நீ அதிசயமானவர், அற்புதமானவர்னு அவருடைய இருதயத்தை அறிந்து குணாதிசயங்களை அறிந்து வாயில் வருகிற வார்த்தைகள் இருதயபூர்வமாக உணர்வு பூர்வமாக இருக்கணும். ஆராதனைங்கிறது வார்த்தைகள் அல்ல, ஆராதனைங்கிறது நம்முடைய இருதயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற நேரம். சும்மா ஆராதனை ஆராதனை அந்த நேரத்தில் மட்டும் ஆராதிக்கிறது கிடையாது. நல்லது தான், தப்பு கிடையாதுங்க, நான் சொன்னேன்னு விட்டுறாங்க, அதுதான் செய்யுங்க. ஆனால் ஆராதனைன்னா அது மட்டும் கிடையாது. நமக்கு மூச்சை கொடுத்தவர் அவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர், நம்ம வாழ்க்கை முழுவதும் அவரை நம்பி தான் இருக்கிறது. எல்லாம் கொடுக்குற அவருக்கு நான் ஒன்று திருப்பி கொடுக்கலாம்னா அது ஆராதனை மட்டும்தான். அதில் அவர் பிரியப்படுறாருங்க. இஸ்ரவேலின் துதியில் பிரியப்படுகிறார்னு இருக்கு. அவர் அதில் பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது முக்கியம் இல்லை, நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் அவருக்கு பிடிச்ச கிஃப்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குறீங்க, டைமெக்ஸ் வாட்ச் வாங்கி கொடுக்குறீங்க, நான் கட்ட மாட்டேன். எனக்கு வாட்ச் பிடிக்கும், ஆனால் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கட்ட மாட்டேன். பாஸ்டர் நீங்கள் அப்படியும் கட்ட மாட்டீங்கன்னா எத்தனை வாட்ச் தான் கட்டுறது? ரஷ்யா 4-5 வாட்ச் கட்டியே போகிறதா? ஆனால் நீங்கள் வாங்கி கொடுக்குற வாட்ச் ஒரு ரேடோ வாட்ச்னா இதை கலட்டி போட்டு அதை கட்டிடுவேன். யாருக்கும் சொல்கிறக்கார் இல்லைங்க, யாரும் ரேடோ வாட்ச் வாங்கித்தாங்கன்னு சொல்லலை. ரேடோ வாட்ச் 1.5 லட்சம் ரூபா. நீங்கள் வாட்ச் வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்கும் பொழுது அவருக்கு பிடிச்சதை கொடுக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் இடம் உண்டாகுது. நான் சொன்னது வாட்சை பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. அவர் டைம் வேஸ்ட் கொடுத்தா கட்ட மாட்டாராம், பெரிய ஆள். ஒரு கான்செப்டை விட்டுறக்கூடாது. கான்செப்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு எது பிடிக்கும். கர்த்தருக்கு பிடிக்கிறது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய இருதயபூர்வமான ஆராதனை அவர் பிடிக்கும். நீங்கள் பணத்தை கொடுக்குறதுனால இம்ப்ரெஸ் ஆக மாட்டாருங்க. நீங்கள் 100 கோடி கொடுத்தும் அதில் உங்களுடைய இருதயம் போகலன்னா கர்த்தர் இம்ப்ரெஸ் ஆக மாட்டார். உங்களை அறிவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டார்,
கர்த்தர் இம்ப்ரெஸ் ஆகிறது என்னதென்றால் அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஆராதனை. ஏன்னா அதில் ஒரு வாசம் பண்ணுகிறான்னு இருக்குங்க. அதில் அவருக்கு பிடிக்கும், இஸ்ரவேலின் துதியில் பிரியப்படுகிறான் இருக்கு, அதில் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறான்னு இருக்கு. நம்ம ஆராதனை செலுத்துறோம் இல்லையா, அவருக்கு ஆராதனை செலுத்துக்கும் போது அந்த ஆராதனை எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர், வேற என்ன சொல்லணும், நீங்கள் அற்புதமானவருங்க, நீ வேற கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்லவர் இப்படின்னா அவருடைய வாயில் மட்டும்தான் வருது. ஆனால் அது பேச்சில் இருதயம் போகலைன்னா அந்த வார்த்தைகள் நமக்கு இன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. கர்த்தருக்கு துதிக்கும் போதும் சரிதான், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இருதயபூர்வமாக ஒரு ஆராதிச்சோம்னா அதில் ஒரு பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். அற்புதங்கள் இன்ஸ்டண்ட்டாக நடப்பது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கும், உடனே 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 பதில் வர்றது கிடையாது. கர்த்தர் விரும்புகிறது உறவு. கர்த்தர் உறவை விரும்புகிறாருங்க, நம்மோடு பேச விரும்புகிறார், ஐக்கியப்பட விரும்புகிறார். அதில் வெறும் உதடுகளில் வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும். ரோமர் திருப்போம், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைங்கிறது, ஆராதனைங்கிறது வெறும் வாயில் வருகிற வார்த்தைகள் மட்டும் கிடையாது. என் வாழ்க்கையே அவருக்கு ஆராதனையாக இருக்கணும். நான் வாழ்கிற முறை, என் லைஃப் ஸ்டைலு அனைத்தும் ஆராதனையாக இருக்கணும். இது ஆம்பிளிஃபைடு பைபிளில் பிற்பகுதி மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இருக்கு இல்லையா, அது லிவிங் சாக்ரிஃபைஸ்னா செத்த பலி இல்லை, உயிருள்ள பலி. ஹோலி, டிவோட்டட், கன்சிகரேட்டட் அண்ட் வெல் ப்ளீசிங் டு காட், விச் இஸ் ஒரு ரீசனபிள், ரேஷனல், இன்டெலிஜென்ட் சர்வீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப். புத்தியுள்ள ஆராதனைங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரீசனபிள் சர்வீஸ், கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை, அதே நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆராதனைங்கிறார். ஆராதனைன்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை பாடிட்டு போகிறதில்ல. நான் என்னுடைய வாழ்க்கையே அவருக்கு ஆராதனையாக இருக்கணும். நான் பேசுகிறது, நான் சிந்திக்கிறது, நான் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், அதெல்லாம் ஆராதனை. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னார். சோதனையில் மற்ற 4:10 பிசாசு சொல்கிறான், ஒரு முறை எனக்கு அப்படி தாளை பணிந்து கொள், இந்த பூமி முழுவதும் எனக்கு தர்றேங்கிறான், பூமியை சகல மகிமையும் தர்றேங்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தரை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க. 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அவரே பணிந்து கொண்டு ஆராதனை, அவரை சர்வ் பண்ணு, அவரை ஒர்ஷிப் பண்ணுங்கிறார். 2 முக்கியம். நீங்கள் யாரை ஒர்ஷிப் பண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது எதையோ யாரையோ ஆராதிக்கிறீர்களோ அதை நீங்கள் பணிந்து கொண்டுகிறீர்கள்னு அர்த்தம், சேவிக்கிறீங்கன்னு அர்த்தம். வாயை திறந்து பேசும்போதெல்லாம் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, அவன் எத்தனை ஸ்கோர் அடித்தான் தெரியுமா, எப்படி விக்கெட் அடித்தான் தெரியுமா, அவன் கவர் ட்ரை சரியாக பண்ணலை, அவன் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலன்னா நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க? கிரிக்கெட்டை சேவித்து கிரிக்கெட்டை பணிந்து கொள்கிறீன்னு அர்த்தம். நீங்கள் எதை குறித்து அதிகமாக பேசுகிறீர்களோ, எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதை நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒர்ஷிப்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமை பாடிட்டு போகிறது கிடையாது, என் லைஃப் ஸ்டைல் அது. பேசுகிறதெல்லாம் காரை பற்றியாக பேசுகிறீங்க, நான் இந்த கார் வச்சுருக்கேன், அந்த கார் வச்சுருக்கேன், இவ்வளோ விலையூர் இந்த கார் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், என் செல்ல காரு, என் பிளாக்கி, என் சகப்பி, ரெட்டி அப்படி சொன்னாலும் நீங்கள் காரை எவ்வளோதான் தொடச்சி வச்சாலும் கார் உங்கள்கிட்ட திருப்பி பேசாது. பேசுமா? பேசாது. அதுக்கு ஃபெல்லோஷிப் பண்ண முடியாது. 15 வருஷம் கழித்து காரை உடச்சி போட்டுறணும். அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறது 15 வருஷம்தான். நம்ம எதை பேசுகிறோம், அதனால நம்ம சபையில் பிசாசை பற்றி பேசவே மாட்டோம் தெரியுமா?
நீங்கள் எதை குறித்தும் அதிகமாக பேசுகிறீர்களோ அதை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்னு அர்த்தம். பிசாசு அப்படி பண்ணிட்டான், பிசாசு இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னா நான் பிசாசை ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் கர்த்தரை பற்றி பேசுங்க. அதோட துதிகளையும் புண்ணியங்களையும் அறிவிக்கக்கூடிய ராஜரிய ஆசாரிய கூட்டம் இருக்கு. பிஸ்னஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லலை. எப்போ 24 கர்த்தரை பற்றி பேசிட்டு இருக்க முடியாது. ஆனால் என்னுடைய ஆட்டிடியூட் என்ன? நீங்கள் 20 கோடி கார் வச்சுருந்தாலும் சரி தாங்க, கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு ஸ்டீல் பாடி, 4 சக்கரம் உள்ளது, அவ்வளோதான். ஆனால் கர்த்தருக்கு தான் முதலிடம், கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் பிரதானமாக நினச்சோம்னா கர்த்தர் அந்த காரை ஒருத்தர் கொடுக்க சொன்னால் கூட கொடுத்துட்டு போயிடுவீங்க. கார் முக்கியமா கர்த்தர் முக்கியமா? கர்த்தர் தான். கர்த்தர் இதை காட்டில் சிறந்ததை கொடுப்பாரு நினச்சிட்டு போவீங்க. ஏன்னா உங்கள் ஆட்டிடியூட் வந்து காரில் இல்லை, பணத்தில் இல்லை, கர்த்தர். அதாங்க லிவிங் சாக்ரிஃபைஸாக ஒரு உயிருள்ள பலியாக வாழ்றது. கர்த்தர் விரும்புவது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை பாடிட்டு போகிறது இல்லைங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வாழ்க்கை முறை ஆண்டவர் சொன்னார் இல்லையா, 2 எஜமானுக்கு, உலக பொருளுக்கும். சில மக்கள் பணம் சாமி தெரியுமா சிலருக்கலாம்? நான் கடவுளை அறியாதவங்க விட்டுருங்க, தேவனை சேவிக்கிறவங்களுக்கே சாமி தான் அது. எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியா பேசுவாங்க. அவங்க பேச்சு, எண்ணம், சிந்தை, சி ஹி டி ஊ ஊ எல்லாம் தான் வரும். சியில் வருது, சியில் வருது, எஃப்ல வருது, எம்மில் வருது, அதெல்லாம் வரட்டும். நோக்கம். என் சொந்தக்காரர் ஒருத்தர் பாவம் பரிதாம செத்து போனார். ஒரு கடைசியில் பணம் இருந்துச்சு, அனாதையாக மொட்டை மாடலில் செத்து கிடந்தார். அவ்வளோ பணம் இருந்துச்சு அவருக்கு, பல கோடிக்கு அதிபதி அவர். பணம் தான் தெய்வம். என்கிட்ட சொன்னார், ஏன் ஒரு சாமியை கும்பிட்றோம் தெரியுமான்னு கேட்டார் என்கிட்ட. அந்த சாமியை கும்பிடலப்பா, அதுக்கு முன்னாடி கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, அதை கும்பிட்றோன்னார் என்கிட்ட. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதில்ல? மக்களும் பணத்தை ஆராதனை செய்கிறவர்களாக இருக்காங்க. வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது மகிமை, அப்படி வாழ்ந்து பாருங்க. அதான் என்ன சொல்றது, ரேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அண்டு ஸ்பிரிச்சுவல் வொர்ஷிப். ஒருத்தர் பேசும்போது கர்த்தரை குறித்து பேசுகிறோம். பேர் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டான் இருக்கு. நல்லது. தனியாக இருக்கும்போது என்ன பேசுகிறோம்? தனியாக இருக்கும்போது கர்த்தரை குறித்து பேசுங்க, கர்த்தரை குறித்து சிந்திங்க. இது ஒரு லைஃபுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கணும், நம்ம சண்டே ஒரு நாள் விசுவாசியா? கர்த்தரை குறித்து சிந்திங்க, கர்த்தரை குறித்து பேசுங்க. எண்ணம் முழுதும் கர்த்தர் மேலே இருக்கட்டும். உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுகிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். கர்த்தருக்காக நான் 3 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். எதுக்கு? கர்த்தர் என்ன சொல்லு, அது உங்களுக்கு தேவையே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக அப்படி சுண்டி விட்டது மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்படியே. ஏன்னா உங்களோட நினைவும் அவருடைய நினைவும் அப்படி ஒன்றா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்துதலை அறிவதற்கு நீ யாரையுமே தேட வேணாம். அதுக்குன்னு தனியாக ஒரு 30 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு. நீங்கள் அவரோட தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. 21 நாள் கழிச்சு மலையேறிச்சு சாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ்கிறோம் நம்ம. இது ஒரு வாழ்க்கை முறை. கையில் ஒரு சொல்லுவோம், பிதாவாகிய தேவனே உம்மை நேசிக்கிறேன், முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்கிறேன். உமக்காக வாழ, உம்மை சார்ந்து கொண்டு வாழ விரும்புகிறேன். உம்மை நேசிக்கிறேன். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7. இதெல்லாம் பிற்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் என்பதை குறித்து சொல்லக்கூடிய காரியம். பின்னாடி நம்ம இங்கே இருப்போம், நம்ம எப்படி வாழ்வோம் என்று நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லக்கூடிய ரியல் காரியம். இன்றைக்கி எப்படி இதை சேர் இருக்கிறதோ, நீங்கள் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, இதில் இருக்கிற எழுத்துக்கள் உண்மை. 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாத மனத்திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில்
குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின்மை வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். பரலோகத்தில் போய் இது ஒரு சபை குறிப்பு ஒரு சபையை சார்ந்த மக்களை பற்றி பேசலை. எனக்கு மேலே இருக்க வசனம் மேலே சொல்லிட்டு கொண்டிருக்கலாம். அந்த ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் 12,000 போட்டிருக்கு இல்லையா. ஒரு குரூப் சொல்கிறாங்க நாங்கள் தான் அதுங்கிறாங்க, நாங்கள் தான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதனால் நாங்கள் தான் அப்படி போகணுருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கு இவைகளுக்கு பின்பு அந்த 12 கோத்திரம் வந்து யூத கோத்திரம். இவைகளுக்கு பின்பு இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர் வந்தது, ஒருவரும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு திரள் கூட்டம் இருந்து சதா காலமும் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களையும் 24 மணி நேரம் செலுத்துது. நம்ம இங்கே வந்து அரை மணி நேரம் ஆராதனை செய்கிறதே நம்ம கஷ்டமாக இருந்துச்சுன்னா அங்கே போய் நமக்கு போர் அடிச்சிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இங்கேயே வாழ்கிறோம், இப்படித்தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், இப்படித்தான் வாழ்கிறோம்னா அது இன்பமாக இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள் சொல்லுது, சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து தேவனை தொழுது கொண்டு எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் சதா காலங்கள் உண்டாவதாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சதா காலமாக உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வருது, அப்பா நீங்கள் நல்ல அப்பா, இப்படிப்பட்ட அப்பாவை எனக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு சொன்னோன்னா அவங்க இருதயம் என்ன செய்யும்? பூரிச்சிடாதா? பூரிக்குமா பூரிக்காதா? அப்பா நல்லா அப்பான்னு சொன்னாவே போதும், அதுலேயே நம்மளுடைய இருதயம் அப்படி 10 ஐஸ் கட்டி வச்சது மாதிரி ஆயிரும். கர்த்தர் விரும்புகிறாருங்க. அதை வெறும் வார்த்தைகள் இல்லை. பிலிப்பியர் சொல்லுது, பிலிப்பியர் 4:18, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக. இவங்க பணம் தான் கொடுத்தாங்க, ஆனால் கர்த்தரை எப்படி பார்க்குறார்? சுகந்த வாசனையாக முகர்கிறான் இருக்கு. பணத்தை முகரலை, அந்த இருதயத்தை முகர்கிறார். அவன் இருதயத்தில் இருக்க ஆட்டிடியூடு என்னங்கிறத பார்க்குறாரு. கொர்நேலியை பற்றி சொல்லுகிறது, அவன் தான தர்மம் பண்ணா அது கர்த்தருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்ததுன்னு இருக்கு. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் மனசில் வச்சிருக்கிறார். வெறும் சரீரப்பிரகாரமாக இது இல்லைங்க, அது ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டுது. கர்த்தருக்கு பிரியமாக வாழ நினைக்கிறோம்ல, அதான் வாழ்க்கையே. உமக்கு பிரியமானதை செய்யன்னு பாடுறோம்ல, அதான் லைஃபு. வெளிப்படுத்த விஷயம் செய்யுது. 13ஆம் வசனம், அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர். இவரெல்லாம் உபத்திரவ காலத்தில் ரசிக்கப்பட்ட மக்கள். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, நம் அனைவரும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவரே தேவன் என்று அறிக்கையிட்டவர்கள். அப்படி அறிக்கையிட்ட அத்தனை பேரும் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்போம். ஒரு நாளில் அத்தனை பேரும், நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவர் தான் தெய்வம், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்கன்னா அத்தனை பேரும் தெய்வ சமூகத்தில் நிற்போம். அத்தனை பேருக்கும் வெள்ளை அங்கி கொடுப்பாங்க. அந்த அங்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் கொடுத்தா நல்ல அங்கியாக தான் கொடுப்பாரு. நல்லா கவனிங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸுனால் விலை கம்மின்னு நினச்சிடாதீங்க. இருக்கிறதுலே காஸ்ட்லி வெள்ளை ட்ரெஸ் தான், தெரியுமா? நல்ல வெள்ளை ட்ரெஸ் எடுத்திங்கன்னா, அன்றைக்கி போத்தீஸில் போய் ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா வெள்ளை துணி எடுத்தோம்னா வெளுத்துருது கொஞ்சம் நாளில். நல்ல துணியை எடுத்து போட்டோம்னா ஒரு துணி எடுத்து போட்டான், மீட்ரு 2800 ரூபா.
உண்மைங்க. தையக்கூலியோடு சேர்ந்தா 5300 அது தச்சம்னா. வெள்ளை வெள்ளை போட்டிருக்க வேணா ஏழை நினைச்சிடாதீங்க. நான் போடுற கோட்டு 3500 தான். நியூ போட்ட கோட்டு 3100 தான். ஆனால் சட்டை 5000. அவரு அதனால் வெள்ளை போட்டிருக்கான். அவங்க அந்த வெள்ளை ட்ரெஸ் பாருங்களேன், பளபளப்பாக இருக்கும். நம்ம தான் ஃபேட் ஆகிரும், அவங்க இது ஃபேடே ஆகாது. அப்படின்னா ரிச்சாக போடுறாங்கன்னு அர்த்தம். போட்டு போ, தப்பு இல்லை. மக்களையும் கொஞ்சம் வாழ விடு, மக்களையும் கொஞ்சம் ரிச்சாக வாழ விடுவேன். அவர் நமக்கு வெள்ளை அங்கே தரித்து சதா காலம் அங்கே நிற்பார்கள் இருக்க. நின்று என்ன பண்ணுவாங்க? நின்று புலம்புவாங்கன்னு சொல்லலை, துதிப்பார்கள் கீழே. ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் ஆலயத்தில் அவரை சேவிக்கிறவர்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். இப்போ அப்பப்போ கர்த்தருடைய சமூகத்தில் சில நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுறோம். ஃபீல் பண்ணுறீங்களா? சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரைட்டாக புல்லரிச்சது மாதிரி இருக்கும். எப்போயுமே புல்லரிக்காது, சில நேரத்தில் தான் இருக்கும். புல்லரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை அரவணைக்கிறார்னு அர்த்தங்க. அவர் உங்களை கட்டி பிடிக்கிறார்னு அர்த்தம். அவர் ஆவியான இறங்கினார்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தையும் இளையகுமாரனை அப்பா கட்டி பிடிச்சதும் ஒரே வார்த்தை. ஆவியானுடைய தொடுதல் உங்களுமே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் எப்போவுமே ஃபீலிங்காக இருந்துச்சுன்னு நம்ம யார்கிட்டையும் பேச முடியாது, அப்படி நடுங்கிட்டே இருப்போம். அது எப்போ தான் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் நான் அப்படி ஃபீல் பண்ணுவோம் கர்த்தருடைய பிரசன்னத்தை. அப்படி பிரத்யட்சமாக பார்ப்போம், சிங்காசனத்தில் ஈற்றிருக்கிற பார்ப்போம், பார்த்துட்டு பாடுவோம், புகழுவோம். அதான் வாழ்க்கை முறை. பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல அதான் லைஃப். அதான் சொல்கிறார் எபிரேயர் 11. இவ்வளோ வரை உங்களுக்கு செஞ்சுருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையே ஆராதனையை கொடுங்கிறார். எனக்கு ஃபாதர் பெக்மான்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. சூப்பர் ஸ்பிரிட் உள்ள மனுஷங்க. இந்த மனுஷன் சர்ச்சு திறந்ததுக்கப்புறம் அவரை தான் கூப்பிடலான்ட்டு. சர்ச்சு திறப்பு விழாக்கு இல்லை, திறந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ வயசானாலும் சரி தான் அவர் இவரோட இருப்பார். ஸ்பிரிட்டு, நல்ல ஸ்பிரிட் அந்த மனுஷனுக்கு. அப்படி இருக்கணுங்க. கர்த்தர் அப்படியே அந்த ஃப்ளோவிலேயே போகணும். அதான் வாழ்க்கை. கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கடைசி புக்கு 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனம், அதில் இருக்கும் ஊழியக்காரர் அவரை சேவித்து அவர் சமூகத்தை தரிசிப்பார். 2 காரியம், சேவிப்பார்கள், தரிசிப்பார்கள். ஆராதனைன்னா சேவிக்கிறது, தரிசிக்கிறது. நீங்கள் ஒரு சேர் எடுத்து போட்டிங்கன்னா அது என்னதுங்க? அது ஆராதனைங்க. உங்கள் மனுஷன் பார்வையில் சத்தமாக அது கர்த்தர் ஆராதனை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆராதனையை பார்ப்பார். ஒரு ஒற்றை அடித்து விட்றீங்க, அது என்னது? அது ஆராதனை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இருதயத்திலிருந்து மனுஷனுக்கு செய்யலை, எனக்கா செய்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல நல்லா வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஒர்ஷிப்பாக பார்ப்பார். அவர்களை சேவித்து தரிசிப்பார்கள் இருக்கு. ஆனால் மேலோட்டம் அல்ல, இருதயபூர்வமாக உள்ளத்திலிருந்து. யோவான் திருப்போம் 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் அவன் தொழுது கொள்ள முடியும்னு அர்த்தம். ஒரு சடங்காச்சாரமாகவும் தொழுது கொள்ளலாம். மனசு ஃபுல்லாக வெறியில் இருந்துக்கிட்டு இருதயம் அதில் ஒட்டாமையும் தொழுது கொள்ளலாம். கீழே தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுகணும். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மையோடு தொழுது கொள்ளணுங்கிறார். மார்க் 7 திருப்போம். மார்க் 7:6. அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு
ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, ஒரு ஒர்ஷிப்பை பற்றி சொல்கிறாரு, வீணான ஒர்ஷிப்புங்கிறாரு. வீணா எனக்கு ஆராய்ச்சின்னா அந்த அந்த ஒர்ஷிப்பில் பிரயோஜனம் இல்லைங்கிற, வேஸ்ட்டுங்கிறார். ஏன்? வாய் துதிக்குது, இருதயம் ஒட்டலை. ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு ட்ரெடிஷ்னலாக கர்த்தர் விரும்புகிற முக்கியமான காரியம். பழைய ஏற்பாட்டிலையும் அதான் சொன்னார், என்னை தவிர உனக்கு வேறு தேவன் இருக்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாய். முதல் காரியம், அவர் என்னை நேசிக்கிறார். நேசிக்கிறவரை அந்த அன்பை ரிசீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்பை திரும்பி செலுத்தணும். ஒருத்தர் உங்களுக்கு எவ்வளோதான் மாஞ்சு அன்பு செலுத்தி அந்த அன்பை ரிசீவ் பண்ணலைன்னா நீங்கள் திரும்பி அன்பை செலுத்த மாட்டோம். ஆண்டவர் நேசிக்கிறார், அந்த நேசத்தை வாங்கிட்டு திரும்பி அவர் செலுத்தணும். ரெண்டாவது காரியம் சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசினார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்க, நேசிக்க முடியாத ஒருத்தரை நேசிக்கிறீங்க, மன்னிக்க முடியாத மன்னிக்கிறீங்கன்னா அது ஆராதனை. அது ஆராதனைனா சர்ச்சில் வந்து அந்த வேக வேகமாக அனல் கிளப்புறது கிடையாது. அப்படியே ஆராதனை ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ ஃபயர் 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 எனக்கு எல்லாரும் ஃபயர்னாங்க, நான் அமைதியாகிடுவேன். நான் உங்கள் ஃபயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வர்றேன். அது என்னது? உணர்வை தூண்டுறது. அதுக்கப்புறம் வெளியே போனோம்னா அடுத்தவனை பற்றி பேசுறது, இவங்களை பற்றி பேசுறது, அது லைஃப் இல்லை. நேசிக்க முடியாதவனை நேசிக்கிறது, அன்பு செலுத்த முடியாத அன்பு செலுத்துறா, அது ஆராதனை. மக்களுக்கு ஆராதனை என்னன்னே தெரியலைங்க. ஆராதனை ஒரு லைஃபுங்க, அது வாழ்க்கை முறை. அந்த அன்பு நமக்குள்ளே வரலைன்னா நேசிக்க முடியாது. தெரியுமா? உன் சத்ருவை சிநேகினர் முடியுமா? உன் சத்துருக்கு 1 கோடி ரூபா லாஸு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? சூப்பரில் கர்த்தர் சும்மாவா நினச்சிட்ட, யார்கிட்ட மோதி பார்த்த, அப்படி நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா தேவ அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு லாஸ்ன்னா உங்களை இருதயம் துடிக்கணும். அது ஆராதனை. இது வந்து உணர்வில் வராது. உணர்வு வரும், அன்பு முதல்ல வருமா, உணர்வு முதல்ல வருமா? உலக அன்புல முதல்ல உணர்வு தான் வரும். மனைவி நல்லா அழகாக இருந்தான்னா லவ் பண்ணுற மாதிரி தோணும். பண்ணாட மாதிரி இருந்தாருன்னா லவ் வராது. இது என்னது? ஃபீலிங். பண்ணாடனா என்ன கேட்டுறாதீங்க, ஃபன் உள்ள ஆடை. அது ஃபன் ஆடை. அது உணர்வு இல்லை. இது வந்து உணர்வை தாண்டி ஒரு டிசிஷன். ஆண்டவர் நம்மை தீர்மானித்து நேசித்தார். அன்பு செலுத்தக்கூடியதில் இருக்கிறதுனால இல்லை, தீர்மானித்து நேசித்தார். அதே போல் அவரோட அன்பை வாங்கி திரும்பி அவர் நேசிக்கிறோம்னு அதில் பிரியப்படுறார். சொல்கிற வீணாய் ஆராதனை செய்தாருங்க. 1 Corinthians 8 வாங்க, 1ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒருத்தனுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சான்னா இன்னும் தெரிய வேண்டிய விதத்தில் தெரியலை, தேவன் தெரிந்த விதத்தில் தெரியலை. 3ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஒரு மையாவே தேவனை ஒருத்தன் நேசிக்கிறான், அன்பு செலுத்துறான்னா அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கான்னா உணர்வுபூர்வமாக அறியப்பட்டிருக்கான். என்னை எவன் நேசிக்கிறான், உள்ளத்திலிருந்து எவன் நேசிக்கிறான், என் வாழ்க்கையை எவன் எனக்கு கொடுத்து எனக்காக வாழ்கிறான்ங்கிறதே கர்த்தரால் அவன் அறியப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு தெரியுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது மனுஷன் வெளியே பார்க்குறான், கர்த்தர் உள்ளதை பார்க்குறாரு. அதனால தான் எனக்கு இந்த ஆராதனையில் வந்து டான்ஸ் மூமெண்ட் சொல்லி கொடுக்குற எனக்கு பிடிக்காது. அவனாக ஆடனா ஆடிட்டு போகிறான், அவனாக ஒரு ஸ்டெப்பை வச்சுட்டு போகிறான். நீங்கள் இப்படி ஒரு ஸ்டெப்பை போடு, அப்படி ஒரு ஸ்டெப்பை போடுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்கள் ஆராதனை பண்ணி தரீங்களா, டான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சிட்டு போகுது, எனக்கு பிடிக்காது. என்னுடைய விருதுக்கு
ஃபோக்கஸ் வந்து மனுஷன் மேலே படவே கூடாது. ஹீரோ வர்ஷிப்பை நான் எதிர்க்கிறேன். ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் உங்கள் பிள்ளை கிடையாது. அந்த தேவன் உங்கள் தொழில் கிடையாது. நான் கடவுள், நீங்களும் கிடையாது. ஒரே ஒரு தெய்வம், அவர் ஆண்டவர் மட்டும்தான். மனிதனை கும்பிடக்கூடாது, பொருளை கும்பிடக்கூடாது, எந்த ஹீரோ வர்ஷிப்பும் இருக்கக்கூடாது. ஆராதனைன்னா முழு கவனமும் கர்த்தர் மேலே மட்டும்தான் இருக்கணும். வேற என்ன பண்ணாலும் அது ஐடல் வர்ஷிப், அது விக்கிரக ஆராதனை. மக்களுக்கு வர்ஷிப்னா தெரியலைங்க. குதூகலமாக கொண்டாடிட்டு வர்றது கிடையாது. பாடணுமா ஆடணுமா, நீங்கள் அவரால் அறியப்பட்டீங்களா, உங்களுக்கு இருதயம் அவரோட ஜாயிண்ட் ஆச்சா. வர்ஷிப் லீடரோட ஜாயிண்ட் ஆகிறதில்ல, அவரோட ஜாயிண்ட் ஆகணும் இருதயம். அதான் ஆராதனை, மெய்யான ஆராதனை. கடைசியாக 1 யோவான் போவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவான உனக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அறியாதபடியால் நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவான உனக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெருசு. நம் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு கர்த்தர் நம்ம சொன்னார்னா அதை நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்க மிகப்பெரிய அன்பு. சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சின்ன குழந்தை இறந்து போச்சுன்னா பரலோகத்தில் தேவதூதனா மாறிடாங்கிறாங்க. பார்த்தீங்களா, கேட்டது இல்லையா? அது உங்களை டீ ப்ரொமோஷன் பண்ணுறது. நாம் தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போன்னு இருக்கு. தேவதூதர்கள் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் கிடையாது, தெரியுமா? தேவதூதன் பெரிய ஆளா, நீங்கள் பெரிய ஆளாங்க? மிக்கேல் பெரிய ஆளா, நீங்கள் பெரிய ஆளாங்க? இப்படி கேட்டால் தெரியும். மைக்கேல்ல மிக்கேல் பெரிய ஆளா, நீங்கள் பெரிய ஆளா? காபிரியல் பெரிய ஆளா, நீங்கள் பெரிய ஆளா? நீங்கள் தான் பெரிய ஆள். உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் பைபிள் சொல்லு. நான் சொன்னது புரியுதுங்களா? மக்கள் மிக்கேலை கும்பிட்டுட்டு இருக்காங்க. மிக்கேலை உருவன கத்தியோட வெளியே வீட்டு வாசல் இருக்காரு. உங்களை ஒருத்தர் வீட்டு வாசலை காக்குறான்னா அவன் எஜமானா, வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள் எஜமானா? நான் சொல்றது புரியுதா? தேவதூதனை கும்பிடாதீங்க, தேவனை கும்பிடுங்க. அவர்கள்லாம் நமக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இருக்கு. அப்போ உங்கள் கர்த்தர் மிக்கேலை பார்க்கணும் பிள்ளையா மாற்றிருக்கிறான்னா அவர் உங்கள் மேலே வச்சிருக்க அன்புங்க. அவ்வளோ அன்பை ரிசீவ் பண்ணணும். என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்காதீங்க, உங்களை நேசிக்கிறதுக்கு பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அன்பை ரிசீவ் பண்ணுங்க. அப்புறம் அந்த அன்பை அவருக்கு திரும்பி செலுத்துங்க. அது ஆராதனையாக இருக்கணும், வாழ்க்கையாக இருக்கணும், வாழ்க்கை முறையாக இருக்கணும். 1 யோவான் 4 போவோம், அதோட முடிப்போம். 4:7. பிரியமானவர்களே, இதான் பாயிண்ட். முதல்ல தேவனோட அன்பை புரிந்து கொள்ளணும், அப்புறம் அவரை நேசிக்கணும், அப்புறம் ஒருவரை நேசிக்கணும். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பிறன குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம்ம வைத்திருக்க அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார் என்பதற்கு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நிரூபிட்டார். அடுத்த சொல்றாரியா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை அனுப்பதனாலே அன்பு பாவியா இருக்கும்போது நேசிச்சார். இப்ப தங்கு தடைகள் இல்லாமல் நம்ம நேசிக்கிறது குமாரனாவே மாற்றிருக்கிறார். பாவியை அப்படி பூர்ணமாக நேசிக்க முடியாதுங்க. நேச்சனால குமாரனை கொடுத்துட்டாரு. பாவத்தின் தண்டனையும் சுமந்து பிள்ளையாக மாற்றிருக்கிறார் என்றால் உங்கள் மேலே ஒரு அன்பு பொழிந்து அருளுகிறார். ஒருத்தர் உங்கள் மேலே விழுந்து நேசிக்கிறாருன்னு என்ன செய்யணும்? திரும்பி அவர் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். ஆராதனைங்கிறது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. அந்த அன்பில் நம்ம பூர்ணப்பட்டிருக்கிறோம் என்றால் அன்பிலே பயம் இல்லைன்னு இருக்கு. நியாய தீர்ப்பு நாளில் மட்டுமல்ல, எதை குறித்தும் பயம் இருக்காது. ஏன்னா தேவன் இருக்கிறார், நேசிக்கிற ஒருத்தர் இருக்கார், கைவிடாத ஒருத்தர் இருக்கிறார். அப்படி நினச்சோம்னா தைரியமாக வாழலாம், போல்டாக வாழலாம். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக சந்திக்க முடியும். ஒருத்தர் என்னை நேசிக்கிறார், நேசிக்கிறதுனால குமாரனை கொடுத்தார்,
நான் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்கிறேன். வெறும் பாடுறது மட்டுமல்ல, வாழ்கிறதே வாழ்கிறேன். அவருக்காக வாழ்கிறேன். பிள்ளைக்காக வாழல, கர்த்தருக்காக வாழ்கிறேன். அப்படி வாழ்ந்து காமிங்க. நீங்கள் அவரால் அறியப்பட்டிருப்பீர்கள். அவர் உங்களுக்கு பேசுகிறது கேட்கும். கர்த்தர் பேசுகிறாங்க, இரவும் பகலும் பேசுகிறாருங்க. இந்த உணர்வு உள்ளவங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். அன்றைக்கி அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா சும்மா நடந்துருச்சா? அவங்க ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்களுங்க. அன்னைக்கு தான் அழைக்கப்பட்டவர்களுடைய ஏற்கனவே அழைக்கப்பட்டு போதவர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தவர்கள்ட்ட ஒரு பெரிய பர்பஸ் சொல்லி பிரித்து எடுக்கிறார். அவங்கள ஸ்தாபனம் அனுப்பலை, அப்பா அம்மா அனுப்பலை, கர்த்தர் அனுப்புனார். இன்னைக்கு நிறைய மக்கள் அவர்களே தாங்களே அனுப்பி கொள்ளுகிறார்கள். யார் அனுப்புனா? அவங்களே அனுப்பிக்கிட்டாங்க. அது மினிஸ்ட்ரி இல்லை, கர்த்தருடைய உறவை கேட்டு எதுவுமே எனக்கு வாய்க்கலை அதனால் ஊழியத்துக்கு வந்துடுறேன், அது இல்லை. ஏற்கனவே ஊழியம் செய்தார்கள், அவர்களை கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தருடைய ட்ராவல் பண்ணுங்க. அடிக்கடி சொல்கிறேன், ஓடுற வண்டியை திருப்பது ரொம்ப லேசு. நிற்கிற வண்டியை திருப்பி பாருங்க, திருப்ப முடியுமா முடியாதா? ஒரு துளி நகட்ட முடியாது. ஒரு திருப்பு போதுமே லாக் ஆயிரும் வண்டி. ஓடுற வண்டி அப்படி நூலில் திருப்பலாம். அப்படியே கர்த்தரோட ரன் ஆகிட்டாருங்க. உங்களோட ஒவ்வொரு டிசிஷனையும் திருப்பி இதான் பாதை, இங்கே தான் போகணும், இப்படி தான் செய்யணும்னு கரெக்டாக நடத்துவார். டிப்ரெஷன் இருக்காது, மனசோர்வு இருக்காது, இருதயம் அப்படி குதூகலமாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலான் இருக்கும். அதான் ஆராதனை வாழ்க்கை முறை. எழுந்து நிற்போம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. அனுகூலங்களுக்காக, ஒத்தாசைகளுக்காக நன்றி. இவ்வளவு பெரிய தேவன் எங்களை தகப்பனாக, அப்பாவாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை நேசித்ததுனால இவ்வளவு பெரிய கிருபை எங்களுக்கு கொடுத்து உடைய குடும்பத்தின் மக்களாக மாற்றிருக்கிறேன். மக்கள் நன்றி. தேவன் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு நேசிக்கிற தேவனை நாங்கள் திரும்ப நேசிக்கிறோம். வாழ்க்கையை அவர் கொடுக்குறோம். இந்த தேவனுடைய ஆளுகையின் கீழே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். வெறும் பாடல்களாக வாயில் வருகிற பாடல்கள் வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, இருதயபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள விரும்புகிறோம். நாம் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு பணிவிடையும் உமக்கே செய்கிற ஊழியமாக நீர் பார்க்கிறீர். உமக்கு நன்றி. அது ஒரு மனிதனுக்கோ ஒரு ஸ்தாபனத்துக்கோ செய்கிற காரியம் அல்ல, உமக்கு செய்கிற பணியாக இருக்கிறதுக்காக நன்றி. இவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உமோடு பேசவும், உறவாடவும், ஐக்கியப்படவும், எண்ணங்களும் சிந்தைகளும் மேலே பதித்திருக்கும் உதவி செய்கிறக்கா நன்றி. கனமும் மகிமையும் துதியும் வல்லமையும் பலனும் என் வாழ்க்கையில் சதா காலங்கள் உமக்கே உண்டாயிருக்கட்டும். நாம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு எல்லா வியாதிகளையும் விலக்கி பூர்ண கிருபையோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.